Hi friends, நான் உங்க சுபைதா zacs kitchen இருந்து. இது உங்களுக்கான சேனல் நமது மொழியில். Friends, நான் இப்போ சம்மர் டைம் வந்துச்சு. குழந்தைகளுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டு இருக்காங்க ஸ்கூல் எல்லாம். சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி குயிக்கா செய்யற மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி அப்லோட் பண்ணுங்க அப்படினு கேட்டிருந்தீங்க. சோ இன்னைக்கு நாம அந்த மாதிரி குயிக்கா செய்யற ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அந்த ஸ்நாக் ரெசிபி நான் இன்னைக்கு உங்களுக்கு வந்து தனியா செஞ்சு காட்ட போறது இல்ல, ஒரு யூடியூபரோட சேர்ந்து செஞ்சு காட்ட போறேன். பெல் அடிச்சிருச்சு, யாருன்னு பார்த்துடலாம் வாங்க. ஹாய், நல்லா இருக்கேன், வாங்க வாங்க வாங்க. ஹாய், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாம்? நல்லா இருக்கேன், பார்க்கணும் நான் வந்துட்டேன். கண்டிப்பா ரொம்ப ஹாப்பி நீங்க வந்ததுல. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன யூடியூபர் இவங்க தான், சுமி சூப்பர் கிச்சன். சுமி சூப்பர் கிச்சன் ஆண்டியோட சேர்ந்து தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஸ்நாக் ஐட்டம் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கப்புறம் ஆண்டியும் எனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டியோட சேனல் சுமி சூப்பர் கிச்சனை விசிட் பண்ணுங்க. அவங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்பயுமே நம்மளுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அவங்களுக்கும் கொடுத்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ சம்மர் லீவ்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, ஸோ குழந்தைங்கலாம் வீட்டில் இருப்பாங்க, அம்மாக்களெல்லாம் தொடர்த்திட்டே இருப்பாங்க ஏதாவது பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டம் வந்து பண்ணி காட்டலாம். ஸோ நீங்களும் நிறைய நான்வெஜ் இறால் வடைலாம் நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து சிக்கனில் வந்து ஒரு குயிக்காக சமோசா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ வேக வச்ச சிக்கன் வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட் தானே, டக்குன்னு செய்யும்போது நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதானே பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் சிக்கன் மட்டும் இருந்தால் போதும். கேப்சிகம், வெங்காயம், சீஸு, அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாத்தூள், அவ்வளோதான். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் தேவைப்படும், அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஸோ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லும் தேவையில்லை, நீங்கள் நிறைய செம்மையாக ரெசிபிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு சொல்கிற மாதிரி அப்படி நம்ம வியூவர்ஸ்க்கும் சொல்லிட்டே இருக்கேன், அதுக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை லைட்டாக நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஐட்டமாக ஆட் பண்ணலாம். அதுமா இது கோதுமை மாவு இல்லை மைதா மாவு வச்சு பண்ண போறியா உள்ள? இல்லை ஆண்டி, இது வந்து நான் ரெடிமேடாக நம்மளுக்கு வந்து சமோசா பொருள் வெளில கிடைக்குது இல்லையா, அதுதான் நான் வாங்கியிருக்கேன். அது வந்து மைதால தான் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வீட்லேயே கூட நம்ம கோதுமை மாவு வச்சே பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். ஆனால் இது வந்து நம்மளுக்கு அந்த இது ரெடியாக கிடைக்குது. இது மட்டும் நம்ம ரெடி பண்ணோம்னா டக்குன்னு பொரிச்சு கொடுத்துடலாம் இல்லையா. சொன்னால் இன்னைக்கு குவிக் ஸ்நாக்ஸ் அப்படின்றதுனால அந்த இது வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு, இது ஒரு ஐடியா, ஒரு நல்லா. ஆமாம், அது மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு டக்குன்னு செஞ்சிடலாம். அது போக அந்த இது வீட்டில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை வச்சு நிறைய ஐட்டம் செய்யலாம். சாக்லேட் சமோசா அதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் கேப்சிகம் ஆட் பண்ணிடலாம். அது போக நம்ம இங்கே வந்து சீஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ சீஸ் ஆட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கேட்கவே வேணாம், சீஸியாக சாமையாக சாப்பிடுவாங்கல்ல. ஸோ நம்ம இதில் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டலாம் போதும். ஆமாம், எண்ணெயில் போட போகிறதுனால. ஆமாம், அதே மாதிரி நம்ம கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கணும். கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா தான் அந்த உள்ளுக்குள்ளே வந்து சமோசா சாப்பிடும்போது ஆயிலியாக இல்லாமல் இருக்கும். அப்போ ரொம்ப நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம்னா ரொம்ப ஆயிலியாக சாப்பிடும்போது எண்ணெய் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் அது வதக்கிறதும் இல்லை, பரவாயில்ல, நம்ம டக்குன்னு போட்டுடலாம். இது ரொம்ப வதங்கணும் தேவையில்லை, எண்ணெயில் தான் வேக போதில்லை. ஆமாம், அதனால. ஸோ இப்போ லைட்டாக வதக்கிட்டு நான் வந்து ஏற்கனவே வேக வச்சு சிக்கனையும் சேர்த்துடலாம். நம்ம முதலே வந்து இந்த மாதிரி சிக்கன் நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் பண்ணிடலாம், இல்லை விளாண்டுட்டு வந்ததும் அப்படியே டக்குன்னு மடித்து மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சும்மா 2 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம். அதில் உள்ள நல்லா சிக்கன் வச்சுருந்தோம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆமாம், ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஆமாம், அது போக என்னன்னா இப்போ சமோசா அப்படின்னாலே கடையில் தான் போய் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம வீட்டிலே சூப்பராக சிம்பிளாக செஞ்சிடலாம். அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம போடுற ரெசிபீஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு அதெல்லாம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதையும் சீக்கிரமாக நிறைய பேர் ட்ரை பண்ணி அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து சிக்கன் வேக வைக்கும்போது உப்போ எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இப்போ தான் சேர்க்க போகிறேன். இன்னொன்று வந்து சீஸ் போடுறதுனால அதுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கனால நான் அதனால் எதுவுமே சேர்த்துக்கல. கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு
மிளகாய் தூள் சேர்த்துடுறேன். இந்த மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் காரமான மிளகாய்த்தூள், அதனால் 1/2 ஸ்பூன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இல்லை பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாம். இல்லை சிக்கன் போட்டதுனால நம்ம மிளகாத்தூள் போட்டால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்ம காய் வெஜிடபிள்னா நம்ம மிளகாத்தூள் நம்ம கம்மியாக கூட போட்டுக்கலாம். நம்ம சிக்கன் போடுறதுனால நம்ம போட்டால் தான் அதுக்கு அது நல்லா இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் காரசாரமாக பாருங்கள், ஆண்டி சூப்பரான டிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா காரசாரமாக சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ சூப்பராக நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சிம்பிளாக கிட்டத்தட்ட ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நம்ம ஆற வச்சதுக்கு அப்புறம் நம்ம அதில் வந்து சீஸை வந்து ஆட் பண்ணலாம், இல்லாட்டி மெல்ட் ஆகிடும். அதுக்காக ஆறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அதில் வந்து சீஸ் துருவிடலாம். நான் வந்து 3 சீஸ் க்யூப் எடுத்திருக்கேன். அது நம்ம இதில் திருவிக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட்டு கையிலே கூட லைட்டாக உதிர்த்து விடணும்னா உதிர்த்து விட்டுக்கலாம். திருவி போட்டால் எல்லா பக்கமும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும் இல்லைங்களா? அதுக்காக. நீங்கள் வேறு என்னென்ன ஆண்டி பண்ணுவீங்க? சமோசா மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ்? ரோலு, கட்லெட்டு எல்லாமே சிக்கன், மட்டனு மாற்றமாக இதெல்லாம் வச்சு எப்படிலாம் பண்ணுறோமோ அப்படியெல்லாம் பண்ணுவோம். சார் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எனக்கு இறால் வடை செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? எனக்கு இறால் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். இவருக்கு பிடிக்காதுன்றதுனால அவருக்கு பிடிக்காது இல்லை, அவருக்கு சாப்பிடுவார், ஆனால் அவருக்கு அலர்ஜி, அதனால தான் அவர் சாப்பிட மாட்டார். அதனால எனக்கு நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் அம்மா தம்பி வரும்போது கண்டிப்பாக வந்து ப்ரான் எடுத்துடுவேன். ஸோ எனக்கு சாப்பிட்றதுக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக. எங்கள் சேனலில் பாருங்கள் நிறைய இறால் தான் இருக்கும். அப்படிங்களா? சரி, நான் கண்டிப்பாக பார்த்து செய்கிறேன், செஞ்சு நான் டேக் பண்ணுறேன் உங்கள் ரெசிபி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் எல்லா வீட்டில் நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதில் போட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு பண்ணலாம், இல்லை வேண்டாம் எங்கிட்ட எதுவும் இல்லை 2 முட்டை இருக்குன்னா முட்டையை வச்சு முட்டை ஆம்லேட் மாதிரி பண்ணிவிடுங்க. காய்கறிங்களாம் வச்சு முட்டையை இது பண்ணிவிட்டு நம்ம சமோசாவில் வச்சு முட்டை சமோசா, பன்னீர் சமோசா எல்லாமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து சிக்கன் இருக்கணும்னு கூட தேவையில்லை, முட்டை எல்லார் வீட்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக முட்டை, சீஸு, கேப்சிகம் போட்டு செஞ்சிடலாம் இல்லைங்களா? நீங்கள் ஒரு நாள் வந்து அந்த ரெசிபி செஞ்சு போடுங்க ஆண்டி. கண்டிப்பாக. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இதை ரேப் பண்ணிடலாம். இது வந்து ரெடிமேடாகவே கடைகளில் கிடைக்குது, சமோசா ஷீட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இது எப்பவுமே வாங்கி வச்சிட்டோம்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இல்லைன்னா நான் சீக்கிரமாகவே வந்து நம்ம சேனலில் சமோசா ஷீட் எப்படி பண்ணுறது அப்படின்றது போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கார்னர் எடுத்துக்கணும். இது ரெக்டாங்கிள் இந்த மாதிரி நீளமான ஷீட்டாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு முக்கோணம் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இந்த எட்ஜில் வந்து லைட்டாக இந்த நம்மளுடைய பெருவிரலை வச்சு அழுத்திட்டு அதை வந்து திரும்ப இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னரை இந்த எட்ஜுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கோன் மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிடலாம். நம்ம கடையில் சாப்பிடும்போது தான் ஐயோ காசு ஸ்டஃபிங் கம்மியாக இருக்கணும், அப்போ தான் நிறைய சமோசாஸ் போட முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது நல்ல மனசார எக்கச்சக்கமான ஸ்டஃபிங்கை உள்ளே ஃபில் பண்ணி நல்லா ஃபுல்லான சமோசாஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் நீங்கள் கம்மியாக வைக்கணும்னா கம்மியாக வச்சுக்கலாம், நிறைய வைக்கணும் நிறைய வச்சுக்கலாம். எனக்கு நிறைய வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த கார்னர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இல்லாட்டினா என்ன ஆகும்னா இந்த கார்னர் வழியாக நம்மளுக்கு ஸ்டஃபிங் பொரிக்கும் போது வெளில வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து திரும்பவும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை இந்த இடத்துல சீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போது இதில் லைட்டாக நம்ம தண்ணியோ இல்லாட்டி ஒரு கோதுமை மாவு கரைச்சலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான சமோசாஸ் வீட்டிலேயே ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு ஆண்டி, நம்ம ஒரு செட்டு பண்ணி வச்சுட்டோம். ஸோ அது போட்டுகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஃப்ரை பண்ணிட்டே இருக்கும்போது நான் சைடில் வந்து இன்னும் நம்ம நிறைய சமோசா போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். ஸோ நாங்கள் வந்து இங்கே சூப்பராக சுட சமோசாஸ் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டி சுட ஃப்ரை பண்ணுறாங்க, நான் இங்கே வந்து அப்படியே லைவாக வந்துட்டு ஸ்டஃப் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணது வந்து அந்த ஃபுட் திருவிழாவில் தானே நம்ம மீட் பண்ணோம். அப்போ கூட நம்ம சீஸ் கார்ன் சமோசாஸ் தான் போட்டிருந்தோம். அப்போ ஆண்டி வந்து டேஸ்ட் பண்ணலையா, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கேட்டதுனால எனக்கு அப்படியே உடனே ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நான் அதையும் நீங்கள் விஜய் பண்ணுறீங்க, நாங்கள் இப்பயே செஞ்சு தந்துடுறோன்ட்டு உடனே ரெடி பண்ணிட்டாங்க.
ஸோ இப்போ ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இங்கிட்டு வந்து சமோசா சூப்பராக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. எப்போவுமே சமோசா வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நல்லா உள்ள வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இந்த கடையிலலாம் நம்ம அந்த இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா, வடைலாம் வாங்குவோம். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், எப்போவுமே டபுள் ஃப்ரைங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு நம்ம கேட்கும்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா சுறுசுறு எண்ணெயில் போட்டு கொடுப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து கிறிஸ்பாக இருக்கிறதுக்காக தான். ஸோ நம்மளும் இன்றைக்கி அதே மெத்தடில் தான் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்து நல்லா கிறிஸ்பியான மொறு சமோசா நான் வந்து கடைசியில் அந்த சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பி சவுண்டை கூட கேட்க வைக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கணும்னு சொல்லுங்கள். டிஷ்யூ வச்சுருக்கோம், டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சுக்கலாம். ஆமாம், உனக்கு எத்தனை சமோசா வேணும் சொல்லு? 5 சமோசாஸா? நிறைய சமோசாவா? ஸோ இப்போ சூப்பரான குவிக் ஸ்நாக்ஸ் நான் வந்து ஆன்ட்டிக்காக செஞ்சுட்டேன். ஸோ நான் வந்து ஆன்ட்டிக்கிட்டே வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லிடலாம். சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இருக்குது சாப்பிட சொல்லி கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருக்காங்களேன்ட்டு இருந்தேன். நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குது இந்த பக்கெட். எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. உள்ளே இருக்கிற மசாலாலாம் வந்து நல்லா மொறு சவுண்டு கேட்டுச்சா? கேமரா பக்கத்துல போய் கடிச்சு காட்டுறேன். ரொம்ப நல்லா உள்ளெல்லாம் நல்லா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குடா. நானும் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேன், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நான் மைக் பக்கத்தில் வச்சுக்கிறேன். கேக்குதான், செம்ம கிறிஸ்பி, உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் செம்மையாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த குவிக்கான ஸ்நாக்ஸை உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். நானும் சுமி ஆண்டியும் சூப்பராக அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். இதே மாதிரி எம்மையான ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மறக்காமல் சுமி சூப்பர் கிச்சனையும் விசிட் பண்ணுங்கள். அவங்களும் சூப்பரான யூனிக்கான ஐடியாஸில் செம்மையான குக்கிங்கை பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் அவங்களோட சேனலையும் விசிட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. உங்களை நாங்கள் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.